அமெரிக்கா ஈரான் போர் ஒப்பந்த முறிவு. திடீர் தாக்குதலால் பலியான இந்தியர்கள். அரபு நாடுகளில் மீண்டும் ஏற்பட்ட பதற்றம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணையில அமைதி திரும்பும் என்று உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய புதிய அதிரடியான அறிவிப்பு ஒன்று பெரும் பதற்றத்தையும் உருவாக்கியுள்ளது. அதாவது அமெரிக்காவுடன் மேற்கொண்டிருந்த அமைதி ஒப்பந்தத்தை மொத்தமாக முறித்து கொள்ள முடிவு செய்துள்ளது ஈரான். இதனுடைய விளைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 கச்சா எண்ணெய் கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தியில ஈரான் படைகள் ஏவுகணை தாக்குதல்ல தகர்த்தாங்க. இந்த சம்பவத்துல ஒரு இந்தியர் உயிரிழந்திருக்கிறாரு, பலர் படுகாயமடைஞ்சிருக்காங்க. மேலும் ஹார்முஸ் நீரிணையில கப்பல்கள் பயணிக்க 20% கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்காரு. இதனால மத்திய கிழக்கு பிராந்தியத்துல மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் தற்பொழுது. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த போரின் முக்கியமான பின்னணி தான் என்னவென்று பார்த்தால் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஈரான் ரகசியமாக அணு ஆயுதங்களை உருவாக்குவதாக குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த பிப்ரவரி மாதம் ஈரான் மீது அதிரடியாக தாக்குதலை தொடுத்தார். பதிலடி கொடுப்பதில் சற்றும் குறையாத ஈரான் அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற வளைகுடா நாடுகள் மீது தன்னுடைய தாக்குதலை திருப்பி ஹார்முஸ் நீரிணையை முற்றிலுமாக முடக்கியது. உலக நாடுகளின் எரிபொருள் விநியோகம் முடங்கியதால போரை நிறுத்த வலியுறுத்தி சர்வதேச நாடுகளும் அழுத்தம் கொடுத்தன. அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என உலகம் நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்த அந்த தருணத்துல அமெரிக்கா மறுபடியும் ஒரு தாக்குதலை நிகழ்த்தியது. இந்த துரோகத்தால் ஆத்திரமடைந்த ஈரான் அமெரிக்காவுடன் இதுநாள் வரை போடப்பட்டிருந்த அனைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் உடனடியாக நிறுத்தி வைப்பதாக அதிரடியாக அறிவித்து உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. ஒப்பந்தங்கள் முறிந்த சில மணி நேரங்களிலேயே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய வெடிப்பு சம்பவம் அரங்கேறியிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான மொம்பசா மற்றும் அல்பகியா ஆகிய 2 மிகவும் பிரம்மாண்டமான கச்சா எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியின் ஓமன் நீர்வழி பாதையில பயணித்து கொண்டிருந்தது. எச்சரிக்கைகளை மீறி பயணிப்பதாக கருதிய ஈரான் தன்னுடைய குரூஸ் வகை ஏவுகணைகளை ஏவி அந்த கப்பல்களை குறிவைத்தது. இந்த தாக்குதல்ல கப்பல்கள் தீப்பிடித்து சிதறின. சூகமான விஷயம் என்னவென்றால் இதுல இந்திய ஊழியர் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. மேலும் 6 இந்தியர்கள் மற்றும் 2 உக்ரைன் ஊழியர்களும் படுகாயமடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல் குறித்து விளக்கம் அளித்திருக்கக்கூடிய ஈரானோட புரட்சிகர காவல்படை எங்கள் கடல் எல்லையில கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டுள்ள பாதையில கப்பலின் இருப்பிடத்தை காட்டும் நேவிகேஷன் சிஸ்டத்தை அணைத்துவிட்டு அத்துமீறி நுழைந்ததால் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திடுக்கிடும் தகவலை பகிர்ந்திருக்கு. மேலும் இந்த குழப்பமான சூழலை பயன்படுத்தி ஹார்முஸ் நீரிணையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர ட்ரம்ப் ஒரு புதிய திட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. பாதுகாப்பு பணிக்காக இந்த வழியாக செல்லக்கூடிய கப்பல்கள் 20% வரி செலுத்த வேண்டும் என்று அவர் அறிவித்தார். இது கப்பல் நிறுவனங்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி இருக்கும் பொழுது ஈரான் இந்த விஷயத்தில் ட்ரம்பிற்கு நக்கலாக பதிலடியும் கொடுத்திருக்கிறது. அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது எல்லாம் ஓகே தான், ஹார்முஸ்ல போகக்கூடிய கப்பல்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய கட்டணம் கட்டி தான் ஆகணும். ஆனா நிஜமான பாதுகாவலன் நாங்க தான், இனியும் நாங்கள் தான் இந்த பகுதிக்கு இன்சார்ஜ், இது எங்க ஏரியா, அதனால நாங்க நியாயமான கட்டணத்தை தான் வசூலிப்போம் என்று ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பகிரங்கமாக சவால் விடுத்திருக்கார். இந்த நிலையில ஹார்முஸ் நீரிணையின் பதற்றமான சூழல் உச்சத்தை தொட்டிருக்கிறது. கடலில் மிதந்த கச்சா எண்ணெயும் துயரமும் சூழ உலக நாடுகள் அனைத்தும் ஒரு மாபெரும் போரை தவிர்க்க பேச்சுவார்த்தை மேசைக்கு தள்ளப்பட்டன. ஈரான் தன்னுடைய ஏவுகணை வீச்சுகளை தொடர்ந்தாலும் அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பொருளாதார சரிவு இரு தரப்பையுமே ஒரு கட்டத்தில் அசைத்து பார்த்தது.
நீதிமன்ற அறைகள்ல சட்ட போராட்டங்கள் நடப்பது போல நடுக்கடலில் வல்லாதிக்கமும் பிடிவாதமும் மோதிக்கொண்ட அந்த அரசியல் சதுரங்கத்துல முடிவில் அமைதிக்கான கோரிக்கைகளும் வலுத்தன. அமெரிக்காவின் 20% வரித்திட்டம் நடைமுறைக்கு வராமலே போனது. அதேபோல ஈரானின் முரட்டுத்தனமான தாக்குதல்கள் உலகளாவிய கண்டனங்களை எதிர்கொண்டன. இறுதியில எந்த ஒரு நாடும் முழுமையான வெற்றியை பெறல. மாறாக அப்பாவி ஊழியர்களின் உயிர் இழப்புகளும் சீர்குலைந்த உலக வர்த்தகமும் மட்டுமே எஞ்சின. சண்டை தற்காலிகமாக ஓய்ந்தாலும் ஹார்முஸ் நீரிணையின் அமைதி என்பது கத்தி முனையில் ஊசலாடி கொண்டே இருந்திருக்கு. அதிகார போதைக்காக நாடுகள் நடத்தக்கூடிய இந்த அரசியல் விளையாட்டுல எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் ஒரு நெருப்பு பிளம்பு வெடிக்கலாம் என்ற அச்சத்தோடு உலகம் அந்த நீரிணையை இன்றும் உற்றுநோக்கி கொண்டிருக்கிறது. மேலும் ஹார்முஸ் நீரிணை என்பது வெறும் கடல்வழி பாதை கிடையாது. அது உலக பொருளாதாரத்தோட இதய துடிப்பு. இந்த இடத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு மோதலும் கூட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சாமானிய மக்களின் சமையலறை விலைவாசி முதல் எரிபொருள் விலை வரை நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதிகாரத்தை பிடிக்க அமெரிக்கா முனையும் வரி அரசியலும், தன் எல்லையை காக்க ஈரான் கையாளும் ஏவுகணை அரசியலும் இரண்டுமே முதிர்ச்சியற்றவை. இதில் பலியாவது அப்பாவி மாலுமிகளும் தொழிலாளர்களும் தான் என்பதுதான் மிகுந்த வேதனை அளிக்கிறது. முடிவில் எந்த ஒரு ஏவுகணையும் அல்லது பொருளாதார தடையும் நிரந்தர தீர்வை தந்துவிடாது. சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வர்த்தக பாதைகளை அரசியலுக்கு அப்பாற்பட்டு வைத்திருப்பது மட்டுமே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மட்டுமல்ல, உலக பொருளாதாரம் சிதையாமல் இருக்கவும் ஒரே வழி. அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய வரைதான் ஹார்முஸ் நீரிணை உலகின் உயிர் நாடியாக திகழும். இல்லையென்றால் அது ஒரு புதைக்குழியாக மாறிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற உலக செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.